தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, எம் இதழ்களை திறந்தருளும். எம் வாய் உம் புகழ்தனை எடுத்துரைக்கும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். பொதுக்காலத்தின் 8ஆம் வாரம், மே 29, வெள்ளிக்கிழமை. மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். சேசுமரி சூசை 9 அடைக்கலத்தில் கண்விழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழிநடத்துவீராக. தூய ஆவியானவரே இறைவா, எழுந்தருளி வாரும். உமது விசுவாசிகளுடைய இருதயங்களை நிரப்பும். அவைகளில் சிநேக அக்னியை மூட்டியருளும். உமது ஞான கதிர்களை வரவிடும். அதனால் உலகத்தின் முகத்தை புதுப்பிப்பீர். ஜெபிப்போமாக. இறைவா, தூய ஆவியின் ஒளியால் எங்கள் உள்ளங்களை நிரப்பினீரே. அந்த தூய ஆவியால் சரியானவற்றை உணரவும் அவருடைய ஆறுதலால் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க அனுகிரகம் செய்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் கூறுகின்றார், நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். ஆம், அன்பான இயேசுவே, இதோ இந்த அதிகாலை வேளைக்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். கடந்த நாள், கடந்த இரவு முழுவதும் எங்களை கண்ணினிமை போன்று பாதுகாத்தவரே, செய்த எல்லா அற்புத அதிசய செயல்களுக்காகவும் நாங்கள் நன்றி கூறுகிறோம். மீண்டும் இந்த விடியற் காலையை எங்களுக்கு தந்து வாழ்வில் ஒரு நாளை சேர்த்து தந்து உம்மை கூவி அழைக்கும் ஆசீர்வாதத்தை தந்து முத ஆசீர்வாதத்தை பெறும் மக்களாக எங்களை நீர் தேர்ந்தெடுத்தமைக்காக நன்றி கூறுகிறோம். இந்த வேளையிலே தினமும் எழுந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு ஆன்மாவையும் உமது அதிசயத்தால், அற்புதத்தால், பூரண குணத்தினால், செல்லும் இடங்களெல்லாம் வெற்றியால், செய்ய போகின்ற எல்லா செயல்களிலும் ஆசீர்வாதமாய் விளங்க ஆசீர்வதிக்கும் இடம் வேண்டுகிறோம். இறைவா, இந்த அதிகாலை வேளையிலே உமது திரு இருதய இரக்கத்தையும் ஆசிரையும் நாங்கள் கேட்கிறோம். எங்கள் ஒவ்வொருவருக்கும் உமது திரு இருதய ஆசிரையும் தூய ஆவியானோருடைய வரங்களையும் கிருபைகளையும் உமது பேர் இரக்கத்தையும் இந்த ஜெபத்தில் ஜெபிக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும், கேட்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும், எங்கள் பெற்றோர், எங்கள் உடன் பிறந்தோர், குடும்பங்கள், குழந்தைகள் அனைவருக்கும், நாங்கள் பணி செய்கின்ற நிறுவனங்களுக்கும், அங்கு பணிவிடை செய்கின்ற ஒவ்வொருவருக்கும் தொடர்ந்து நீர்த்தாமே எங்கள் ஒவ்வொரு திருச்சபையையும் பங்குகளையும் ஆசீர்வதித்து காத்தருள பேரிரக்கத்தால் நிரப்பிடும் இடம் வேண்டுகிறோம். நோய் நொடிகள் இல்லாது விசுவாசத்தில் நிலைத்து நின்று நேர்மறை மனது, எண்ணம், சொல், செயலில் நமக்கு வாழ்க்கைக்கு முக்கியம் என்பதை உணர்ந்து வாழ எங்களுக்கு வரம் தந்திருள வேண்டுமாய் வேண்டி நீர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தின் வழியாக இறைஞ்சுகின்றோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமை நின்று எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நேரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இறைவா, நான் துரும்பிலும் துரும்பு, தூசியிலும் தூசி, நீரெனில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் திரு உடலும் திரு இரத்தமும் எமக்கு ஜெயம். மரியே வாழ்க. அனைவருக்கும் காலை வணக்கம். இந்நாள் இனிய நாளாய் அமைந்திட அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இயேசுவின் திரு இருதய ஆசீர்
இந்த மாதம் முழுவதும் நமக்கு கிடைத்தமைக்கு நன்றியாகவும், பிறக்கப் போகின்ற மாதம் இயேசுவின் திரு இருதயத்திற்கு ஒப்பு கொடுக்கின்ற மாதமாக இருப்பதால் நம்மையே நாம் தயாரித்து இயேசுவின் பேரிரக்கம் நம்மை காத்திட தொடர்ந்து வேண்டுவோம். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.